Hi friends, welcome. நான் இன்னைக்கு என்னோட ஃப்ரிட்ஜ் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜோட பவரை ஆஃப் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணும்போது பவர் சேவ் ஆகும். செகண்ட், ஃப்ரிட்ஜ்லேருந்து எல்லா ஐட்டம்ஸும் எடுத்து உங்கள் கவுண்டரில் வச்சுருங்க. எல்லா ஐட்டம்ஸும் ரிமூவ் பண்ணாதான் நம்மளால் ஃப்ரிட்ஜ் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். உங்களுக்கு ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியில் எடுத்து வைக்கும்போதே தெரியும் எந்தெந்த ஐட்டம்லாம் எக்ஸ்பைர்ட் ஆன ஐட்டம், தேவையில்லாத ஐட்டம்லாம் அதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். நான் அந்த மாதிரி சாஸஸ்க்கெலாம் எக்ஸ்பைரி டேட் பார்த்துட்டு எக்ஸ்பைர் ஆகிடுச்சுன்னா ட்ராஷ் பண்ணிவிடுவேன். இதை மாதிரி எக்ஸ்பைர்ட் ஆனது, ரொம்ப நாள் யூஸ் பண்ணாதது அதெல்லாம் ட்ராஷ் பண்ணிடலாம். லெஃப்ட் ஓவர்ஸ் எல்லாம் 2-3 நாளைக்கு மேலே இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் ட்ராஷ் பண்ணிடலாம் இந்த டைமில். நெக்ஸ்ட், ஃப்ரிட்ஜ்லேருந்து எதெல்லாம் ட்ரேஸ்லாம் ரிமூவ் பண்ண முடியுமோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணி சிங்க்கில் நார்மல் டிஷ் சோப் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். சிங்க்கில் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் துடைக்கிறதோட. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கிச்சன் டவல் வச்சு தொடச்சிட்டு காய வச்சுட்டு புது பேப்பர் டவல் போட்டுட்டு திருப்பி உள்ளே வச்சிடலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே எந்த கெமிக்கல் க்ளீனர்ஸ் வச்சும் க்ளீன் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபுட்டு எல்லாமே அப்சார்ப் பண்ணிக்கும். உங்கள் ஃப்ரிட்ஜ் ரொம்ப ஸ்மெல் அடிக்குதுன்னா 1/2 கப் வினிகரும் 1/2 கப் வாட்டரும் கலந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து டேப் வாட்டர் வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்துடலாம். இல்லை நீங்கள் 10 டேஸ்க்கு ஒன்ஸ் ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுவீங்கன்னா நார்மல் டேப் வாட்டர் வச்சே க்ளீன் பண்ணலாம். நான் இன்றைக்கி நார்மல் டேப் வாட்டரில் துணியை நினச்சி தான் நான் தொடச்சி எடுக்க போகிறேன் ஃப்ரிட்ஜை. சப்போஸ் ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா ஒரு பவுலில் நீங்கள் ரெண்டத்தையும் பாதி பாதி ஊற்றி அதில் டிப் பண்ணி நீங்கள் துடைக்கலாம். நான் நார்மல் டேப் வாட்டர் தான் நான் இப்போ யூஸ் பண்ணி துடைக்க போகிறேன். இப்போ நான் டாப் ஷெல்ஃப்லேருந்து கீழே பாட்டம் ஷெல்ஃப் வரைக்கும் நான் துடைக்க போகிறேன். டாப் ஷெல்ஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இடையில துணியை ஒரு தடவை ரின்ஸ் பண்ணிவிட்டு துடைச்சிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இங்கே ஏதாவது கொட்டிடுச்சு, ஏதாவது ஸ்பில்ஸ் மார்க் இருக்குன்னா நீங்கள் பேக்கிங் சோடாவும் வினிகரும் கலந்து அந்த பேஸ்ட்டை அதை ரப் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நல்லா தொடச்சிங்கன்னா போயிடும். இந்த ட்ரே என்னால் வெளியில் எடுக்க முடியாது, அதனால நான் அப்படியே துடைக்கிறேன். எனக்கு இப்போ கீழே ஸ்டெயின் இருக்குது, அது சும்மா தொடச்சா போல். அதனால் கொஞ்சம் பேக்கிங் சோடா எடுத்துக்கிறேன். அது கரையிறதுக்கு கொஞ்சம் வினிகர் ஊற்றிட்டு ஒரு பழைய டூத் ப்ரஷ் வச்சு அந்த ஸ்டெயின் இருக்க ஏரியாவை நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டால் டர்ட்லாம் போயிடும். அப்புறம் அந்த சொல்யூஷனை எடுக்கிறதுக்காக திருப்பி துணியை நல்லா டேப் வாட்டரில் ரின்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை தொடச்சிங்கன்னா அந்த சொல்யூஷனும் போயிடும். கீழே இருக்க ரப்பரும் ரொம்ப அழுக்காக இருக்குது, அதனால் இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். டோரும் அதே மாதிரி நான் டாப் டு பாட்டம் துடைக்கிறேன். வெளியில் இருக்க ரப்பர்லாம் ஃபஸ்ட்டு துடைச்சிடுறேன். அங்கே ஸ்டெயின் இருக்கிறதுனால அதே மாதிரி பேக்கிங் சோடா சொல்யூஷன் வச்சு தொடச்சிட்டு வெட் கிளாத் வச்சு வைப் பண்ணிடுறேன். இப்போ ஃப்ரிட்ஜோட வெளியிலலாம் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம அடிக்கடி ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணுறதுனால வெளியில் ரொம்ப அழுக்காக இருக்கும். ஸோ இதுக்கு ஒன்றும் ஸ்பெஷல் க்ளீனர்ஸ்லாம் தேவையில்லை. நார்மலாக நீங்கள் பாத்திரம் கழுவுற டிஷ் லிக்விட் சோப்பும் ஒரு ஸ்க்ரப்பரும் இருந்தால் போதும். அந்த ஸ்க்ரப்பரில் டிஷ் லிக்விட் சோப் ஊற்றிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஹேண்டில்ஸில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்ம கைப்பிடி தான் ரொம்ப அழுக்காக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜோட எல்லா சைடும் பண்ணணும். லெஃப்ட் சைட், ரைட் சைட், டாப் தான் ரொம்ப அழுக்காக இருக்கும். அதனால் டாப் ஃபஸ்ட் தூசி தட்டிட்டு டாப்லேருந்து நீங்கள் கீழே வரலாம்.
நீங்கள் மேலே டாப்பில் ஃப்ரிட்ஜ் கவர் போட்டிருந்தீங்கன்னா அதை எடுத்து அதை வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பியும் ஃப்ரிட்ஜ் கவர் போட்டுக்கலாம். திருப்பி ஒரு வெட் கிளாத் வச்சு ஸ்க்ரப் பண்ண சோப் எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துடலாம். 2-3 தடவை ஈரத்துணி வச்சு நல்லா தொடச்சிடலாம். ட்ரேஸ்லாம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு கிச்சன் டவல் வச்சு ட்ரை பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணிடலாம். எல்லா ஐட்டம்ஸையும் திருப்பி உள்ளே வைக்கும்போது அடியில் ஒரு வெட் கிளாத் வச்சு தொடச்சிடலாம், இல்லைனா திருப்பியும் அந்த அழுக்கு ஒட்டிக்கும். ஸோ எல்லா ஐட்டமுக்குமே நான் அடியில் தொடச்சி வைக்க போகிறேன் உள்ள. ஸோ இப்போ ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் ஃப்ரீசரும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி ஃப்ரீசரும் க்ளீன் பண்ணிடுவேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.